ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்களா? ரெண்டு பொட்டை குட்டியா கடா குட்டியா? ஒன்னு கிடா ஒன்னு பொட்டை. ஒரு கிடா ஒரு பொட்டை. ஆமா. சரி, இது கருப்பு சுத்த கருப்பு ரெண்டு பொட்டை குட்டி. ஆமா ஆமா. சரி, இந்த சைஸ்ல குட்டி வாங்கிருக்கீங்களா? என்ன கணக்கு? என்ன இல்ல புதுசா வளர்க்குறீங்களா? வளர்க்கறதுக்கு புதுசா இப்ப வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சரி, ஒரு குட்டி கிடக்குது, ஒரு கடா கிடக்குது. அதுக்கு தகுந்தாப்ப நாங்க வளர்க்குறோம். மழை நேரத்துல செலக்ட் பண்ணி வாங்கிருக்கீங்களா? என்ன காரணம்? விலை கம்மியா இருக்கும்னா இப்படி அப்படின்னு இல்ல. என்ன ஏற்கனவே ஒரு குட்டி இறந்து போச்சு. சரி, அது ஒத்தையில தனியா கிடக்குது. அது கத்திக்கிட்டே இருக்கு. ஆமா, அதுக்காக நாங்க ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 3500 ரூபாய்க்கு. இந்த மாதிரி ஆடுகள் வளர்க்கறது நமக்கு லாபமா இருக்கானே? வீட்டுல லாபமா இருக்குல்ல. நாங்க கீரை வியாபாரம் பாக்குறோம். சரி, அதனால அந்த இதுகள் ஐட்டுக்கு அந்த வாழைத்தண்டு, வாழைப்பூ, அந்த அகத்திக்கிற அதுல போட்டு நாங்க வளர்த்துருவோம். அதுல இருக்கிற நீங்க மிச்சம் வர்றதே போட்டு வளர்த்துருவோம். ஆமா. ரெண்டு குட்டி ஆடு. ஆனா குட்டி என்ன குட்டினா? ரெண்டும் பொம்மரி குட்டி போட்டு ஒரு மாசம் இருக்குமா? ஒரு மாசம் அவ்வளவுதான் இருக்கும். ஆட்டுக்கு பல் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்ல மடியான ஆடு. என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 14,500. 14,500 விலை எப்படி இருக்கு? பரவாயில்ல. சரி, நீங்க எதிர்பார்த்த விலை என்ன? 12,000 சரி சரி சரி, பிடிச்சிருந்துச்சு, அப்படி வாங்கியாச்சு. இந்த ரெண்டு குட்டி ஆடை வாங்குறதுக்கு என்ன ரீசன், என்ன காரணம்? இதனால நமக்கு என்ன லாபம்? வெத்தாடு வாங்கினா முதல் கட்டி பக்கத்துல வச்சுக்கோங்க. வெத்தாடு வாங்கினா முதல் கிடையாது. சரி, மரி வாங்கினா ஒரு 3 மாசம் மரி பெரிய மாரி ஆயிடும். நம்மளுக்கு 7,000 போட்ட காசை எடுத்துக்கலாம். ஆனா எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க? ரெண்டு குட்டி வாங்கிருக்கோம்னா. ரெண்டு. இது ஒண்ணு அது ஒண்ணு. அது ஒண்ணு. ரெண்டு ஒரு தாய் பிள்ளையா? ரெண்டு ஒரு தாய் பிள்ளை. சரி, இதுல குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும்? குட்டி போட்டு 3 மாசம் ஆகுதுண்ணா. 3 மாசம் இது. ஆமா. காது வந்து மூடிக்காது. சரி, ரெண்டு பொட்டை குட்டியா கடை குட்டி? அது பொட்டை குட்டி. ரெண்டு பொட்டை குட்டி. ரெண்டும் பொட்டை குட்டி. ஆமா. நல்ல ஒரிஜினல் கொடியாடு. நல்ல நீல வாழமா இருக்கு. ஆமா. சரி, என்ன விலைக்கு வாங்கிருக்கீங்க? ரெண்டு 8,000. ரெண்டும் சேர்த்து 8,000. 8,000ங்கிறது விலை எப்படின்னு இருக்கு? விலை 8,000 வாங்கலாம். வாங்கினா நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட்? இது வளர்த்த நாளைக்கு பெரிய ஆடு குட்டி போட்டா கொஞ்சம் ஆடு குட்டி ஜோடி 10 ரூபாய் விற்கலாம். நம்ம இளமரம் 2 மாத்த மாதிரியே 10 ரூபாய் விற்கலாம். அப்படி வித்துடலாம். நல்ல ஜம்முன்னு ஒரிஜினல் கொடியாடு. பல்லுலாம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஆடு குட்டி கிடக்கா எப்படி? குட்டி இல்ல, வெத்தாடுதான். வெத்தாடு. சென்னையா இருக்குமா அப்படி? சென்னை இருக்குன்னு சொல்றாரு. சென்னை பிடிச்சிருக்காது. சரி, பல்லுலாம் எப்படி இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன விலைக்கு முடிஞ்சது? 12,700. 12,700. எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க? எவ்வளவு சொன்னாங்க வியாபாரி? அவங்க 15 சொன்னாங்க. சரி, நாங்க 12,700 வாங்கிருக்கோம். சரி, இந்த சைஸ்ல இவ்வளவு பெருசா ஆடு வாங்கிருக்கீங்களா? என்ன காரணம்? சரி, நம்ம ஆடு வளர்க்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கிருக்கோம். இதுக்கு தனியால நீங்க கடா ரெடி பண்ணணும். இல்ல, கடா எல்லாம். ஆமா, அதுல பெரிய சைஸ் கடா எல்லாம் வேணும். ஆமா. சரி, வீட்டுல எத்தனை ஆடு கிடக்கு? வீட்டுல 10 ஆடு கிடக்கு. 10 ஆடு கிடக்கு. சரி, இந்த ஆடு இவ்வளவு உயரமான ஆடை செலக்ட் பண்ணிருக்கீங்களா? என்ன காரணம்? நம்ம வாங்கினா இப்படி ஆடு வாங்குவோம். இப்படிதான் வாங்குவீங்க? ரெண்டும் கிடாவா எப்படி? ரெண்டும் கிடா மாதிரி. ஒரு 7 மாசம் குட்டி இருக்கும்னா? 7 மாசம் குட்டி இருக்கும். சரி, காய அடிச்சிருக்கா எப்படி? காய அடிச்ச குட்டிகள் தான். என்ன தேவைக்காண்டி வாங்கிட்டு போறீங்க? வளர்ப்புக்கு. இந்த சைஸ்ல வாங்கிருக்கீங்களா? இன்னும் எவ்வளவு நாள் வளர்ப்பீங்க? 3 மாசம் 100 நாள். 100 நாள் வளர்த்து பங்குனி உத்தரத்துக்கு உங்க யூஸுக்கா விற்பனைக்கா? விற்பனைக்கு. சரி, இப்போ இது ரெண்டு ஜோடி என்ன விலைக்கு வாங்கினீங்க? 14,800. எவ்வளவு குறைக்க முடிஞ்சது வியாபாரி? அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. சரி, சரி, இட மதிப்புல ஓரளவு கணக்கு பண்ணி நல்லா வாங்கிட்டீங்களா? என்ன விலைக்கு விற்பீங்க பங்குனி உத்தரத்துக்குன்னா? ஒரு குட்டியில எவ்வளவு கிடைக்கும்? ஒரு மாதிரி 12 ரூபாய்க்கு விற்கும். ஆனா எங்க இருந்து வரீங்கண்ணே? தூத்துக்குடியில இருந்து. எத்தனை குட்டிகள் பிடிச்சிருக்கீங்க? ரெண்டு நல்ல ஒரிஜினல் கொடியாட்டு கிடா, காயடிச்ச கிடா. சரி, நல்ல சந்தைக்கு வந்ததுல நல்ல ஸ்பெஷலா பார்த்து பிடிச்சிருக்கீங்க. சரி, நான் என்ன பர்பஸ் காண்டி நான் மாரியம்மன் கோயிலுக்கு கொண்டு போறதுக்கு. சரி, எவ்வளவு இடம் இருக்கணும்னு நினைச்சு வந்தீங்க? எப்படி? 30 கிலோ 35 கிலோ வேணும்னு பாத்தீங்க, பிடிச்சாச்சு. நல்ல திருப்திகரமா அமைஞ்சதா? சரி, ரெண்டும் சேர்த்து என்ன விலைக்கு முடிஞ்சது? 34 ரூபா. 34. என்ன விலை சொல்லி எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? 40 ரூபா சொன்னாங்க. 6 ரூபா குறைச்சு. 6,000. குட்டிக்கு 3,000 ரூபா குறைச்சிருக்கீங்க. சந்தையில வந்து பிடிக்கிறது ஓரளவு திருப்தி இருக்கு. சரி, ஆனா எத்தனை ஆடுகள் கொண்டு வந்தீங்க? 6 ஆடு. 4 6 2 தான் கிடக்கு. வேற ஆள்கிட்ட கிடக்கு. எப்படி எதுவும் போயிருக்கா இன்னைக்கு? ஒன்னும் போகல. ஏன், என்ன காரணம் போகல? மழை டயத்துனால ஒன்னும் போகாம இருக்கோம். வாங்குறதுக்கு ஆள் வரல. இன்னும்தான் விற்கும். ஆடுகள் வரத்து எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தையில? கொஞ்சம் கம்மி தான். சரி, இது ரெண்டும் பொட்டாடா? இன்னும் குறால், பொட்டை குட்டி தான். ரெண்டும் குறால். சரி, இது ஜோடி என்ன விலை சொல்றீங்க? ஜோடி 14 ரூபா. 14. என்ன விலைக்கு நான் கேக்குறாங்க? இன்னும் கேட்கல.
கேட்கல. என்ன விலை வந்தா கொடுப்பீங்க? ஒரு 13 ரூபா 12 500 12 500 கையில கொடுத்துடலாம். 2 வாங்கியிருக்கீங்க. சரி, இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும்? இது 2.5 மாசம் ஆகுது சொல்றாங்க. 2.5 மாசம் 3 மாசம் இருக்கும். 3 மாசம் இருக்கும். கிடா குட்டியா? ஆமா, கிடா குட்டி தான். சரி, என்ன பர்பஸ்க்காண்டி நான் வாங்கியிருக்கீங்க? இந்த சைஸ்ல குட்டியை வாங்கியிருக்கீங்களா? என்ன அதுக்காண்டி? வீட்டுல குளம் இருக்கு, தோட்டம் இருக்கு. சரி, ஒரு 10 குட்டி கிடக்கு. ஓ சரி. அதனால ஒரு ஆடு இடிச்சு செத்து போச்சு. 10 குட்டி கிடக்குன்னா வாரம் வாரம் வந்து வாங்குவீங்களா? எப்படி? இல்ல ஆடு இருக்கு வீட்டுல. சரி சரி. அந்த மழை நேரத்துல இப்போ வாங்கியிருக்கீங்களா? அதுக்கு மாதிரி வந்து ஆட்டுல பால் குடிக்காண்டி வாங்கலாம். சரி. ஆடு இருக்கு மாதிரி செத்து போச்சு. சரி, அது பால் குடிக்கும் வாங்கினேன். இது குளம் இருக்கு, தோட்டம் எல்லாம் இருக்கு. சரி சரி. ஆமா, வளர்த்து. மழை நேரத்துல இந்த மாதிரி குட்டிகளுக்கு என்ன பிரச்சனைனா வரும்? இப்போ வந்து இந்த காட்டு போனோம்னா மழை நேரத்துலன்னா காய்ச்சல் வரும். அப்புறம் இந்த கால் சவுதியில விட்டோம்னா அந்த கால் காணாம வரும், புண்ணு வரும். அதனால வீட்டுல தான் கிடக்கும். அதனாலதான் எல்லாரும் வாங்குறதுக்கு கொஞ்சம் யோசிக்கலாம். சரி, இது என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? இது 3 ரூபா. 3000. ஆமா. ஒண்ணுதான் வாங்கியிருக்கீங்க. ஆட்டுக்கு குட்டி கிடையாதோ? குட்டி கிடையாது, செனையாடு. செனையாடு. எத்தனை மாசம் செனை இருக்கும்? 4 மாசம் இருக்கும். 4 மாசம் இருக்கும். 1 மாசத்துல குட்டி போட்டுரும். ரைட். இல்ல எப்படின்னு இருக்கு? 2 பல்லு. 2 பல்லு குறால் வச்சு வளர்த்துக்கலாம். சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 12,500. 12,500. எவ்வளவு விலைய குறைச்சிங்க சொன்னதுல இருந்து? 15 ரூபா வாங்க. சரி, 2,500 குறைச்சிருக்கீங்க. இந்த குறாலை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன ரீசன்? என்ன காரணம்? 2 பல்லு. ஒரு 4-5 வருஷத்துக்கு வச்சுக்கலாம். ஏன்னா குறால் வந்து முதல் இதுல ஒரு குட்டி தானே போடும். பரவாயில்ல. ஒரு குட்டியே போதும். 2 போட்டு பால் இருக்காது. சரி, ஒரு குட்டினா நல்லா வளரும். ஆடும் குட்டியும். இந்த ஆடும் குட்டியும். சரி, குட்டி ஆடு பால் குடிச்சிட்டு இருக்கா? ஆமா. ஆடு பால் குடிச்சிட்டு இருக்கா? ஆமா. குட்டி ஆடு குட்டி 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 2000 ரூபா தான். 2000 ரூபா தான் வாங்கிருக்கேன். நல்ல விலை சௌரியமா இருக்கா? 200 ரூபா கொடுத்தா கொடுத்துடலாம். கொடுத்துருவேன். 2000 ரூபாய்க்கு ஆடு குட்டியும் ஆச்சரியமா இருக்க. சந்தையில விலை அவ்வளவுதான் இருக்குது. மழை அவ்வளவு வெள்ளத்துல ரொம்ப பேரும் அழிஞ்சிட்டாங்க. அவங்கள கஷ்டப்படுத்த கூடாது. சரி சரி சரி. சரியா? சரி, 2000 ரூபாய்க்கு வாங்கிருக்கேன். 200 ரூபா கொடுத்தா கொடுத்துடலாம். ஆமா. அது பொட்டை குட்டியா கடா குட்டியா? கிடா குட்டினே. கடா குட்டி. நல்ல செனையாடுனே. எத்தனை மாசம் செனை இருக்கும்? ஆமா. செனை எத்தனை மாசம் இருக்கும்? இது 5 மாசம். 5 மாசம் குட்டி போட்டுருமா? என்ன நிறைய செனை தான். 6 மாசம் தான் குட்டினே. பல்லுலாம் எப்படின்னு இருக்கு? நல்லா இருக்கு. என்ன விலை முடிஞ்சது? 12 ரூபா சொன்னாங்க. 12 ரூபா சொன்னாங்க. சரி, 9. பரவாயில்ல. விலை குறைச்சிருக்கீங்க. விலை எப்படி பரவாயில்லையா? 9னா எதிர்பார்த்த விலை வந்துட்டா வரலையா? சரி, இந்த சென்னையாட ஏன் செலக்ட் பண்ணி வாங்குனீங்க? இதனால நமக்கு என்ன ஒரு பெனிஃபிட் இருக்கு? ஆடு வீட்டுல இருக்கு. சரி, அது ஒத்தியில கூப்பிட்டு இருக்கு. அதனால இதையும் ஜோடியா போட்டுக்கலாம். நல்ல உயரமான கொடியாடு. ஆனா என்ன விலைக்கு முடிஞ்சது? 10,500. 10,500. 10,000. குட்டிகள்லாம் கிடையாது. ஆடு சென்னையா இருக்கும் சொன்னாங்களா? எப்படி? சென்னை இளம் சென்னையா இருக்கும். பல்லு எப்படின்னு இருக்கு? பல்லு நல்லா இருக்கு. இந்த ஆடை செலக்ட் பண்ணி வாங்குறதுக்கு என்ன ரீசன்? இதனால கால் ஏன்னா குட்டியும் இல்ல, நிற சனையும் இல்ல. வளர்ந்து கால் வளர்ந்த ஆடா இருக்கு. சரி, நல்ல குட்டிகளை நல்லா நீட்ட வட்டமா போடும். சரி, விலைகள்லாம் எப்படி இருக்கு சந்தையில? நீங்க எதிர்பார்த்த விலை? நல்ல பொருளுக்கு நல்ல விலை. எவ்வளவு சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சிங்க? இது 15 ரூபா சொன்னாங்க. 10,500. ரெண்டும் சேர்த்து 5000. பொட்டை குட்டியா கடா குட்டியா? பொட்டை குட்டி. ரெண்டும் பொட்டை குட்டி 5000. விலை எவ்வளவு குறைச்சிங்க? கொஞ்சம் எவ்வளவு குறைக்க முடிஞ்சது? 1000 ரூபா. குட்டிக்கு 500 தான் குறைக்க முடிஞ்சது. சரி, ரெண்டும் பொட்டை குட்டி வாங்கிருக்கீங்களே, என்ன கணக்கு? வளர்த்து பெருசாக்குறக்கா? பண்ணையில பெருக்குது. வீட்டுல எவ்வளவு ஆடுகள் கிடக்கு? வீட்டுல 10-15 கிடக்கு. சரி, இதையும் சேர்த்து போட்டலான்னு பையா. இந்த தரத்துல வாங்கிருக்கீங்களே, எல்லாரும் ஒரு சென்னையா வாங்குவாங்க, குட்டியா வாங்குவாங்க. 2 குட்டியோட வளர்க்க முடியும். இதான் வளர்க்கறதுக்கு சரியான பருவம். நம்ம தொட்டு ஓ, பட்ஜெட் ப்ராப்ளம் வந்துருமா? ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க? புதுப்பிச்சேரி. சரி, ஒரு கருப்பாடு வாங்கிருக்கீங்கன்னா ஒத்தமரம் எங்க இருக்கு? அடியில கிடக்கு. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 12 ரூபாய்க்கு. 12,000. எவ்வளவு சொல்லி எவ்வளவு வியாபாரிட்ட குறைச்சிங்க? 3 ரூபா குறைச்சி 3000 ரூபா குறைச்சிருக்கீங்க. பரவாயில்ல. சரி, இது விலை எல்லாம் சரிதானா? பரவாயில்லையா? சரி, கோயிலுக்கு போதும். 2 குட்டி என்ன விலைக்கு முடிஞ்சது? 7,000. ரெண்டு ஒரு 3 மாசம் குட்டி இருக்குமா? இந்த மழை நேரம் பனி நேரத்துல குட்டி வாங்கிருக்கீங்களா? ஏதோ திட்டம் இருக்கா? விலை இந்த நேரத்துல கம்மியா இருக்கும்னு சொல்லி வாங்குறீங்களா? ஓ, சரி. 2 தான் வாங்கினீங்களா? வேற ஏதாவது வாங்கிருக்கீங்களா? 2 தான். 2ம் சேர்த்து 7,000. ஒரு குட்டி 3,500 ரூபா.
எவ்வளவு விலையை குறைச்சிங்க? விலை குறைச்சது ஒரு 1000 ரூபா குறைச்சிருப்பீங்களா அவங்க சொன்னதுல இருந்து? காலையில வந்து கேட்டா 30 ரூபான்னு சொன்னாங்க. 7 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. ஆடும் 2 குட்டி. என்ன குட்டி என்னாச்சு? கிடா குட்டியா பொட்டை குட்டியா? ரெண்டுமே கிடா குட்டி. இந்த ஆடும் 2 குட்டியும் எவ்வளவுக்கு முடிஞ்சது? 24. ஆனா வாங்கிருக்கீங்களா விற்க கொண்டு வந்தீங்களா? வாங்கிருக்கீங்க. சின்ன குட்டியா இருக்க, பால்குடி குட்டி மாதிரி இருக்கு. பால்குடி மாதிரி தானே. பால்குடி மாதிரி. இறா எப்போ கடிக்கும்? இறா இன்னும் 10 நாள் போன கடிக்கும். 10 நாள்ல கடிச்சிருமா? சரி, ஏன் பால்குடி குட்டி வாங்கிருக்கீங்க? ஒரு ஆடு மாதிரி வீண்டு செத்து போச்சு. அது ஒண்ணா போட்டு பால் அடிக்கும். ஓ, இவ்வளவு பெரிய குட்டியை சேர்த்துக்கணுமா? சேர்த்துக்கணும். பிடிச்சி ஒரு 4 நாளைக்கு பிடிச்சி விட்டு அப்புறம் பழம் கடிச்சா தப்பிச்சு போடும். ஓ, அப்படி தப்பிச்சு. சரி, இது பொட்டை குட்டியா கிடா குட்டியா? கடா குட்டி. கிடா குட்டி. சரி, என்ன விலைக்கு நான் முடிஞ்சது? 1800. 1800னா எவ்வளவு சொன்னாங்க விலை? விலை 2 ரூபா சொன்னாங்க. 200 ரூபா குறைச்சு வாங்கி. அவ்வளவுதான் குறைக்க முடிஞ்சது. அவ்வளவுதான் குறைக்க முடியும். மாதிரி பருப்பரி இல்ல. சரி, நல்லா கடைக்கு ஓடி. சரி சரி சரி. எட்டையாவரம் பொட்டு கரும்பொட்டு. என்ன பொட்டை குட்டியா கிடா குட்டியா? கிடா குட்டி. ஒரு 2 மாசம் இருக்குமா 3 மாசம் இருக்குமா? 2 மாசம் தான் இருக்கு. 2 மாசம் தான் இருக்கும். ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க. என்ன கணக்கு? சும்மா வந்து வாங்கிட்டு போறோம் அவ்வளவுதான். வந்தியா பாத்தியா பிடிச்சிட்டு? 4000 சொன்னாங்க. சரி, 2700 ரூபா. 2700. விலைகள்லாம் கொஞ்சம் சௌரியமா இருந்த மாதிரி இருக்கு. பரவாயில்ல. எட்டையாவரத்துல கொஞ்சம் கூட கிடக்குமே. சரி, ஒரு குட்டி தான் வாங்கிருக்கீங்க. வீட்டுல குட்டிகள் கிடக்கா? அது எடுக்காது. கிடக்கு. அதோட சேர்த்து போட்டுக்கலான்னு பாக்க.